அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஐனமா தக்குன் யுதுரிக்கும் மௌத். நீங்கள் எங்கே இருந்தாலும் இறப்பு உங்களை நிச்சயமாக வந்தடைந்தே தீரும் என்று இறைவன் அல் குர்ஆன் ஷெரீஃபில் இவ்வாறு சொல்கிறான். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புங்கிறது ஒரு நியதி தானே. அப்போ அந்த பிறப்பினுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம பேசப்பட்டோமோ, இறப்பினுடைய நிகழ்வில் பேசப்படுவதான நம்ம வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக அமையும். இறப்பிற்கு பின்னால் நம்ம எப்படி பேசப்படுறோமோ அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமாக அமையும். நபித்தோழர் ஒமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க. ஐயுமா முஸ்லீம், எந்த ஒரு முஸ்லீம், அதாவது இறந்து போகக்கூடிய இறந்து விட்ட ஒரு முஸ்லீம், ஷஹீத் அளவு அந்த இறந்து போன அந்த நபருக்காண்டி சாட்சி சொல்லுகிறார்கள். அர்பாத்துன் பிஹைரின், 4 நபர்கள் நல்ல விதமாக சாட்சி சொன்னாலே போதும். அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அந்த இறந்து போன அந்த மனிதரை அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் நுழைவித்து விடுவான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தோழர்கள் கேட்குறாங்க, யாரை சொல்ல 4 நபர்களை தான் சொல்லணுமா? 3 நபர்கள் சாட்சி சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நபர்கள் சாட்சி சொன்னாலும் அல்லாஹ் அந்த நபரை சொர்க்கத்தில் அனுப்பிடுவான். தோழர்கள் கேட்டாங்க, 2 நபர்கள் சாட்சி சொன்னால்? 2 நபர்கள் சாட்சி சொன்னாலும் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? சொர்க்கத்தை நுழைவித்து விடுவான். நாங்கள் ஒரு நபரை பற்றி கேட்கலன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஆக 4 நபர்கள் நல்ல விதமாக அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு சாட்சி சொன்னாலே போதும், நம்ம அந்த ஜனாசா சொர்க்கவாசியாக இருப்பதுக்குண்டான அடையாளமாக அமையும் என்பது இந்த ஹதீஸினுடைய கருத்து. சரி, ஜனாசாவுக்கு இந்த நன்மை கிடைக்குது, இறந்து போன அந்த நபருக்கு இந்த நன்மை கிடைக்குது. ஜனாசாவில் கலந்து கொள்பவருக்கு என்ன நன்மை? இந்த காலகட்டங்களில் ஜனாசாவில் கலந்து கொள்வது கூட ஏற்றத்தாழ்வு, பணக்காரர் ஏழைங்கிற அந்த பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், அந்த சுயநலத்துக்காண்டியே அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளலாம் அல்லவா? அதுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ ஹத்தா யுஸல்லிய, அந்த ஜனாசாவுக்கு ஜனாசா தொழுகிறவரை யார் கலந்து கொள்கிறாரோ ஃபலஹு கீராத்தன், அவருக்கு ஒரு கீராத்த நன்மை கிடைக்கும். யார் அந்த ஜனாசாவில் அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுறவரை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு 2 கீராத்து நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம் கீராத்துனா என்ன என கேட்கக்கூடிய நேரத்தில் மிக பிரம்மாண்டமான 2 மலை அளவு உண்டான அந்த நன்மைகள் யாருக்கு கிடைக்கும்? ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு